ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஆனால் பட் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோடய சொந்த ஊருக்கு போயிருந்தேன். ரொம்ப வருஷம் கழித்து நானாக தனித்துவமாக ஒரு முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால, ஸோ நானும் ரியாஸும் பிளான் பண்ணி சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். நானும் எங்கள் முன்னாடியெல்லாம் லீவ் அது இதுன்னு யோசிக்க வேண்டியது இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. ரியாஸுக்கு லீவ் இருந்தது. ஸோ நானும் ரியாஸும் அப்படியே கிளம்பிட்டோம். பொங்கலுக்கு போய்ட்டு என் தங்கச்சிங்க கூப்பிட்டு அப்படியே குற்றாலத்துக்கு போயிட்டோம். எங்கள் சித்தி, நானும் என் தங்கச்சிங்க எல்லோரும் அப்படியே அங்கே ஒரு குளிச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் சித்தி பையனை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து நிறைய விஷயத்த நிறையா வித்தியாசமாக இருந்தது. தம்பி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வீட்டிலே தான் இருக்கிறான். ஸோ அவனால் வெளியே வர முடியாது. அதனால் அவனும் குற்றாலம் தான், அவனை அங்கேயே பார்த்துட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ என்னென்னா, பொங்கலுக்கு நாள் எமர்ஜென்சியாக ஊர் கிளம்பிட்டு போது ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா பழக்கம் அவங்க. எனக்கு அவங்க ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு மிஸ்மேட்சிங் பண்ணி எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க கொடுத்த பேக் நெக்குக்கும் அவங்க கொடுத்த ஸ்லீவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. சிஸ்டர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆனால் இதாக வேணும், ஸ்லீவ் இதே மாதிரி வேணும், பேக் நெக் இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பேக் நெக் இவ்வளோ ப்ராடாக எடுத்தால் ஷோல்ட்ரு ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைனா பேக் ஒரு மாதிரி இருக்கணும். இல்லை எனக்கு பேக் இப்படி வேணும், நாட் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அவங்க விருப்பப்படியே நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இதில் என்ன மார்க்கிங் அப்படின்னா, பாப்பா எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தா. அவளுக்கு ஒரு டைமாக 2 டைமாக சொல்லிக் கொடுக்கறதுனால பேசிக்லேருந்து புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா மார்க்கிங்கும் சிம்பிளாக பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நான் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், இவ்வளோ மார்க்கிங் தேவைப்பட்டிருக்காது. பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியிருந்தேன். கடைசியாக அந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருந்தது. கஸ்டமர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ